மெனோபாசல் உமனுக்கு வரக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு புரைநோய். இதுக்கு மெயின் காரணம் நம்ம டயட்ல போதுமான அளவுக்கு கால்சியம் கண்டென்ட் எடுக்காததுதான் காரணம். மெனோபாசல் உமனோட டெய்லி கால்சியம் ரெக்யர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1200 மில்லிகிராம். இந்த டெய்லி ரெக்யர்மெண்ட் நம்ம மீட் பண்ணாம இருக்கும்போது நம்மளோட போன் மினரல் டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வரும். இப்ப நான் சொல்ல போற உணவு வகைகளை உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க உங்களோட கால்சியம் லெவலை பத்தி கவலையே பட வேண்டாம். நம்பர் 1 ராகி அல்லது கேழ்வரகு கூழ். நம்பர் 2 எள்ளு துவையல். நம்பர் 3 ஒரு வேக வைத்த முட்டை. ராகி இருக்கிற தானிய வகைகள்லயே ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் இருக்கிறது இந்த ராகில தான். இதுல பெர் 100 கிராம்ஸ்ல 344 மில்லிகிராம்ஸ் வந்துட்டு நமக்கு கால்சியம் கண்டென்ட் இருக்கு. எள்ளு அல்லது செசமி சீட்ஸ் இது வந்து தி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். இதுல பெர் 100 கிராம்ஸ்ல 975 மில்லிகிராம்ஸ் வந்து கால்சியம் கண்டென்ட் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் பாயில்டு எக்ல 25 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் கால்சியம் கண்டென்ட் இருக்கு. ஆல்சோ இட் இஸ் ரிச் இன் விட்டமின் டி. கால்சியம் உங்க பாடியில பெஸ்டா அப்சார்ப் ஆகணும், யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்னா விட்டமின் டியும் ரொம்ப மஸ்ட். சோ ஒரு 10 to 30 மினிட்ஸ் ஆஃப் சன் எக்ஸ்போஷரும் கண்டிப்பா இருக்கு. மெனோபாசல் உமன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மெனோபாஸ்ல இருக்கக்கூடிய உங்க வீட்டு பெண்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.